மீடியா அண்ட் பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். மனோ கிரியேஷன்ஸ் ராஜா சாரோட 4th ஃப்ளோர். ராஜா சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்கஷனில் போனோம். பட் நல்ல மனிதர், நல்ல ப்ரொடியூசர். ஒரு கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணிடுவார் கண்டிப்பாக. அது வந்து கொஞ்சம் குறைங்க ஏற்றுங்க அப்படி சொல்கிற ஒரு ஆளில். திருப்பூரில் வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு நான் போனோம் சொல்லாமல் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் வந்து லக்ஷ்மணன் ப்ரோவும் எனக்கு வந்து கேமராமேன் நல்ல பழக்கம் தான், ரொம்ப வருஷமாக நல்ல நண்பர். இதையும் தாண்டி இன்றைக்கி வந்த முக்கியமான காரணம் என் மச்சான், என் நண்பன் ஆரிக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். 2002 நாங்கள் 2 பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் மாடலிங்கில். ஆரிக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மேடை. அதுக்கப்புறம் ஆரி வந்து பிக் பாஸ் போய்ட்டு டைட்டில் வின் நடித்தார். ஒரு ட்ராக் சேரன் சார் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்டராக வந்தார். மிக கடினமான உழைப்பாளி, நல்ல நடிகன், நல்ல நண்பன், நல்ல மனிதர். எந்த ஒரு ஈகோ இல்லாமல் யார் என்ன ஹெல்ப்பு கேட்டாலும் இறங்கி தாம் படம் இல்லாமல் மற்ற படத்துக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் பேசுவார். சமீபத்தில் கூட நாங்கள் வந்து பிக் பாஸ் நான் போனப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துச்சப்போ ஒரு விஷயமா பேசினார். இல்லை மச்சான், நீ உள்ளே போகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. ஆனால் உள்ளே போனப்போ தான் பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாத, நான் எங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறது. அதனால் எல்லா விதத்துலையும், அதாவது ஒரு மனிதன் என்சைக்ளோபீடியா வேணால் சொல்லலாம் ஆரியை கண்டிப்பாக. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமும் கேட்டாலும் சேரன் சார் சொல்கிற மாதிரி அதை எந்த ஈகோவும் பார்க்காம இந்த வேலை தான் பண்ணாமல் இல்லை, சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் சொல்கிற ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதர். அதுக்காகவே இந்த படம் நல்லபடியாக ஓடணும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி சேரன் சார் சொன்ன மாதிரியே உண்மையால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆரி மாதிரி தான் என் படம் ஓடிடாதா, ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி ஓடாதா, ஆரி படம் நல்லா ஓடணும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லை. எல்லா நடிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லா திரைப்படம் சின்ன சின்ன திரைப்படம் பெருசாக வரணும். அப்புறம் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை நல்லபடியாக வரணும். அந்த இடத்துல சேரன் சார் கூட நான் கொடி பிடிச்சி கண்டிப்பாக நான் நிற்பாள், எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், எல்லா ஹீரோ நல்லா இருக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவங்களோட அன்னம் கிடைக்கணும். வாய்ப்புள்ளது நன்றி. அன்பேஷம். தேங்க்யூ. 4th ஃப்ளோர் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கல்லா கட்டட்டும் ராஜா சார். தேங்க்யூ. தேங்க்யூ பிரஜன். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் பாரிஜாதமாய் மணக்க மணக்க இதய சுவற்றை இசையால். குட் ஈவினிங் ஹரி. மில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு பார்த்துட்ருக்கோம். ஓகே சார். ஸோ ஐ திங்க் இந்த படம் க்ரைம் த்ரில்லருக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு, ஏன்னா என்னோட கெரியரில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமே லாஸ்ட் ஒரு 7 படமாக அந்த த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மினிமம் கேரண்டி இருக்குது. கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் டைட்டில் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது, 4th ஃப்ளோர். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்ம காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ப்ரமோஷன்ஸ்லேயே சந்திப்போம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம் மில்டன் சார் படத்துலையும். ஸோ மொத்த டீமுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பரத். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கோடம்பாக்கத்தில் இவரின் ஆட்டோகிராஃப் மதிப்பு மிக்கது. இவர் முகவரி பல முகங்களை தெரிய வைக்கலாம். ஆதித்யா கதிர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பேசும்போது சிரிக்கலாமா? எனக்கு இப்போ இந்த எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிட்டே இருந்தாங்க. இதை வந்து நான் ஒரு நன்றி சொல்ல மேடையாக தான் எடுத்துக்கணும். அதை விட ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கே ஒருத்தர் நின்றுட்டே இருந்தார். எங்கே ஜெய் தானே சார்? ஜெயகாந்தன் அது பின்னாடி வந்துட்டார். டிஆர் சார் பேசும்போது கூல் சுரேஷ் பின்னாடி இருந்து கைத்தட்டுற மாதிரி கைத்தட்டு அங்கேருந்தான் வருது எல்லாருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுந்தர் சார், அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என் கூட இருந்த கார்த்திக் துரை அண்ணா, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சார், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு, அவங்க சொன்னாங்கல்ல பேசினாலே சிரிப்பு வரணும், அந்த மாதிரி அவரும் கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கும். என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. எப்படி ஆரி அண்ணா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டோ, அந்த மாதிரி வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து மூவிங் ஃபார்வர்ட். என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல, போப்பா பண்ணுருவோம்ப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணார். இந்த இடத்துல வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 படம் நடிச்சிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு லக்ஷ்மண் சார், என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்டர். அவர் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இன்றைக்கி இங்கே நிற்கவே முடியாது. ஸோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே.
அந்த விதைன்னு சொல்லுவாங்களே அதை கரெக்டாக வந்து அவர் தான் வச்சது. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி. அதே மாதிரி டேஞ்சர் மணி அண்ணா, நான் வந்து வடபழனி உள்ளே வந்து எங்கே போகிறது என்னன்னே தெரியாத போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னாரு. என்னது ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன புதுசாக இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸ் அட்ரஸாக கொடுத்து என்னை வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவரே கூட வந்து இந்த பையன் நல்லா பண்ணுவாங்க, இவனுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரியண்ணா, உங்கள் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உண்மையுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், அந்த ஒர்க் அவுட்டை தவிர. அதையும் வந்து அடுத்த படத்தில் கற்றுக்கிறேன். பிரஜன் அண்ணா, உங்கள் கூட நடிச்சிருக்கேன் நிறைய. நானும் பிரஜன் அண்ணாவும் 23 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் நடித்தோம். அது பண்ணும்போது தான் பிரஜன் அண்ணா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியும். திடீர்னு ஓடி போய் டான்ஸ் ஆடுவார், என்ன ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு, திடீர்னு ஃபைட் பண்ணுவார். சூப்பராக வந்து அந்த 23 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த படத்தை சூப்பராக நடித்தார். இன்னும் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகணும், பெரிய பெரிய லெவலில் நீங்கள் வரணுன்னு. சூர்யாண்ணா நன்றிண்ணே, நீங்களும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க. இந்த படத்தில் நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸு நடித்தாங்க. ஸோ இங்கே இடம் இல்லாதனால அவங்களாம் அங்கே நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் பாலா, அப்புறம் பிரதீப், எல்லோரும் கொஞ்சம் வாங்கலேன். தேவா, விபிதா, ஜெய் வாங்க ப்ரோ, வாங்க. என்னன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமாக வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, இன்றைக்கி எங்கள் ஆடியோ லான்ச் நடக்குது, நாங்களாம் போய் சூப்பராக இருக்க போகிறோன்னு. இங்கே ஸ்டேஜில் இடம் இருந்தால் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 4th ஃப்ளோர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உங்களை எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. எல்லாரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சேரன் சார் கிளம்பிட்டாங்களா? அவர் பேசுறதெல்லாம் வந்து கேட்கும்போது ஐயோ நம்ம என்ன, அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி சினிமா நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ சினிமா ஜெயிக்கணும். தேங்க்யூ. Good evening, everyone. Hearty congratulations to the producer, the entire team, my dearest brother Dharan, and dearest friend Ari. Congratulations, all the best. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.